டிவியில் இதே மாதிரி தான் கேட்டாங்க, கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 மாதம் ஆச்சு பிரச்சனை சால்வ் ஆக. உங்கள் ஒரு நாள் கூத்துக்காக எங்கள் வீட்டில் அப்புறம் பல நாள் கூத்து நடக்கும். என்ன இன்னும் அது ஆரம்பிப்பாங்க, ஏதாவது ஒரு அப்படின்னா ஏன் சாப்பாடு சும்மா இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க குடிக்காமத்தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக நான் பேசவே மாட்டேன். அம்மா இது வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம், பொதுவாக வேணா சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மையிலே வீடியோவிலே அவளாளுக்கு கருத்து சொல்லியிருந்தாங்க. அது ஒரு டென்ஷன், ஒரு அழகான ஒரு கவிதனோட சொல்லலாம். அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் தூக்கமே வராது, நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆடியோ லஞ்ச் மாதிரி தான். முதல் நாள் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக போய் நல்லா நின்று பேசணும்னு தூக்கமே வராது. எனக்கு பசங்க தூக்கம் அப்படி இருந்தது. அந்த நாள் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் ரொம்ப டயர்டாகி பாவமாக இருப்போம். அதில் ரொம்ப பாலா இன்னொரு தயவு செய்து அதை டேரக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டென்ட்டே ஒரு நல்ல கண்டென்ட். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, நான் பேசுறதானே சார், அடியில் உனக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறவங்கள தாங்க நான் வன்மையாக கண்டிப்பேன். நல்லா அழகா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் மேக்கப்புங்கிற பேர்ல கொண்டாந்து பூசி அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கும். அதெல்லாம் யாரக்க சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் அவங்கள தான் மறைமுகமா சொல்றேன். இல்ல உங்களை கூட தான் அந்த மேக்கப்பை தொடச்சிங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க. எனக்கு இப்போ ஹீரோனுக்கும் எனக்கும் சண்டை வர்றது பூரா அந்த மேக்கப்ல தான் சண்டை வரும். ஏமா இப்படி அழகா இருக்கிற மூஞ்சியை கொண்டாந்து தடவி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பொதுவா சொல்றேன். பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அழகா இருப்பாங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அழகா இருப்பாங்க. ஆனா கல்யாணத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கிட்டு வடிஞ்சுக்கிட்டு இருக்கும், தோழி நின்று உட்காந்து அதை ஒரு ஆள் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அழகா அப்படியே இன்னும் அழகா இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். நல்லா இல்லைன்னு சொல்லல, அப்படியே இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் சொல்றேன். எங்கேயோ சுட்டது மாதிரி இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நாள் கூத்து கண்டென்ட்டே கேட்கும்போது ப்ரொடியூசர் சார் சொன்னார், இந்த ஒரு நாள் நான் ஏதோ ஒரு நாள் கூத்துன உடனே ஏதோ அந்த கூத்து விஷயங்கள் சொல்லுவாங்க போலுங்கும்போது தான் சொன்னாங்க, சார் இந்த கல்யாணம் நடக்குது அதைத்தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். கண்டென்ட்டே உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நெல்சன். அது அழகா அதில் நடக்கிற அந்த கூத்துக்கள் எல்லாத்தையும் ஆர்டரா பண்ணி தொகுத்து சொன்னீங்கன்னாவே செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அதை கிராஸ் பண்ணுவோம், கிராஸ் பண்ண போகிறோம். அப்படி அழகான ஒரு கண்டென்ட். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வகுமார் சாருக்கு அடுத்த படத்தில் என்னுடைய உதவியாளர் பிரசாந்த் புரூஸ்லிங்கிற ஒரு படம் பண்ணுறப்பல அவன்கிட்ட கேட்டேன் எப்படா ப்ரொடியூசரு அப்படின்னா, சார் ப்ரொடியூசர் நல்லா செம்ம சார் வெயிட்டாக இருக்கார் சார் அப்படின்னாங்க. என்ன வெயிட்டாக இருக்காருன்னு தெரில. உண்மையில யாராமே பேர் நல்ல பணத்தோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்க, நல்ல படம் பண்ணணும், நல்ல நல்ல சினிமா பண்ணணும் அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள ஒரே படத்தில் செஞ்சு அனுப்பிடுறோம். கண்டிப்பாக சிவகுமார் சார் மாதிரி ப்ரொடியூசர்கள் நின்று வரிசையாக நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். அதுக்கு நம்ம இயக்குநர்களாக இருந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும். இந்த நெல்சன் கண்டிப்பாக இந்த டீம் எல்லாரும் செல்வகுமாரை ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசராக உயர்த்துவாங்க. அடுத்து ப்ரூஸ்லியும் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்வுன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. இது நிறைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த எனர்ஜி, இந்த பாசிட்டிவிட்டி ஒவ்வொருத்தரிலையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரியுது, ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது. இந்த பாசிட்டிவிட்டி ஃபுல் படத்தில் ஜென்ரேட் ஆயிருக்கும். அது ஆகும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஹிட் ஆகும். எல்லாமே நான் லைஃப்பில் 2 இடங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது அங்கே குரூப்பாக நிற்கிற அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்த்து நான் ஆசைப்பட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். நல்லா இப்போ தான் சினிமா பற்றி பேசிக்கிறாங்க, நல்ல யங் அண்ட் எனர்ஜியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இன்னொரு ஆச்சரியப்படுறேன், இந்த ரேடியோ ஜாக்கீஸ். அவங்க எப்பவுமே போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், இவங்களாம் இருக்க முடியாதா, சந்தோஷமா இருக்காங்களே, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அந்த ஒரு ரேடியோ ஜாக்கீஸ் பற்றி லைஃப் எடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. ஒரு வண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்லேருந்து, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க ரேப்போலேருந்து சூப்பர். அண்ட் இதில் யார் ஜஸ்டின் பிரபாகரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்தது கிடையாது. ரொம்ப சூப்பர்மா. அவர் பார்க்க பாடி பில்டர் மாதிரி இருப்பார், தெரிய மாட்டார் சார். என்னன்னா நான் சும்மா இந்த மேடைக்காக சொல்லலை, நான் கன்சிடர் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர், ஜஸ்டின் பிரபாகரன். ஏன்னா எங்கெங்கே விசாரித்தாலும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு அவரை பற்றி. அண்ணன் நம்ம பையன் அடித்து இப்போ இழுத்து வந்து வாங்கினேன் என்ன நிறைய பேர் சொன்னாங்க. அவன் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். ஸோ வண்டர்ஃபுல், ஆல் தி பெஸ்ட்மா. சாங் கேட்ட உடனே பிடிச்சது. அந்த லிரிசிஸ்ட் எல்லாம் சொன்ன மாதிரி அடியே அழகே அடியே கேட்ட உடனே பளிச்சுன்னு பிடிச்சது. அண்ட் அந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாம் கல்யாணமானவங்களே பிரிகிறாங்கன்னாக்க அப்போ நம்மளும் கல்யாணம் ஆகி பிரியலாமேன்னு சொல்கிற வார்த்தை பிடிச்சது. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவேன். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது.